காரணம் என்னென்னா, இன்றைக்கி மதுரையில் மிகப்பெரிய முக்கியமான பாலம் கோரிப்பாளையம் பாலம் வந்து முதலமைச்சர் வந்து திறந்து வச்சுருக்காங்க. அவங்க ரிட்டன் போகிறாங்க, அவங்க கட்சிக்காரங்க போகிறாங்கன்னு சொல்லி அவ்வளோ டிராஃபிக். கட்சிக்காரங்கன்றக்காக சொல்லலை, இன்றைக்கி இது வந்து ரொம்ப மெயினான இடம். ஆல்ரெடி டிராஃபிக் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் இந்த மாதிரி கூட்டம்லாம் வர டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப டிராஃபிக், ஹெவி டிராஃபிக் ஆகிருக்கு. அதாவது இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்ச்சாக தான் மூவ் ஆகிட்டுருக்கு. ஹில் ஸ்டேஷன்லாம் வந்து ஸ்மெல் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வண்டியிலேருந்து இங்கே நிற்கிற வண்டியிலேருந்து கிளட்ஸு பிரேக் பேடு ஸ்மெல்லாம் வந்து ஹெவியாக வரும். கடைசியில் இப்போ போய் கோரிப்பாளையம் பாலத்தை பார்க்கலான்னு பார்த்தா முடியாது போல். அதனால் திரும்ப ஆற்று வழியாகவே போய் பார்க்க முடியுமான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, முதலமைச்சர் வந்த ரோட்டிலேருந்து வந்து போன ரோட்டிலேருந்து ஹெவி டிராஃபிக்காக இருக்குன்னு சொல்லி. ஸோ இது வந்து ஆற்று வழி, பைபாஸ் வழி ஒன்று போட்டிருப்பாங்க. இதுதான் வைகை ஆறு. இந்த ரோடு வந்து ரொம்ப டிராஃபிக் இருக்காது. இப்போ அந்த பக்கம் போக முடியாதவங்களாம் அந்த பக்கம் போய் மதுரை ஊருக்குள்ளே போய் சுற்றி போகிற மாதிரி இருக்கும். இல்லை மதுரை ஊருக்குள்ளே போகிறவங்கலாம் வந்து இந்த பைபாஸ் வழியாக போகலாம். வண்டி ஒரு போட்டுட்டு அந்த ரிங் ரோடு வழியே போகும். ஏன்னா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த சைடு எல்லா வண்டியுமே இந்த பொங்கல் ஹாலிடேஸ் லீவ் அப்போல்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி இருக்குது. வைகை ரிவர் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. வசமாக மாட்டிக்கிட்டவங்க, ஊருக்குள்ளேயே போக முடியல, அந்த அளவு டிராஃபிக் இருக்குது. இதுதான் அண்ணா நகர் வழியாக போய் கோரிப்பாளையம் போய் உங்களுக்கு அந்த பாலத்தை காட்டலான்னு பார்த்தேன், ஆனால் முடியல. இங்கே பார்த்திங்கன்னா இந்த ரோடை தாண்டி ஊருக்குள்ளேயே போக முடியல, அங்கேயே அவ்வளோ டிராஃபிக்கு. ஆற்று வழியாக பைபாஸ் பண்ணி வந்த வண்டியெல்லாம் ஊருக்குள்ளே போக முடியாமல் இங்கேயே நிற்கிது. அதனால் நம்ம இன்னொரு நாள் போய் உங்களுக்கு கார் டேஷ் கேம் இதில் காட்டுறேங்க. இதில் நம்ம வீடு போய் சேர்ந்தால் போதும்.